மாறா அந்த பயமின்மைங்கிற சூழலை தாண்டி மேல ஒரு ஒரு திமிரும் ஒரு ஆணவ போக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு சில பல பேருக்கு. அதை முதலமைச்சர் கடைசி வரைக்கும் கண்டுக்கல. இது அதிகாரிகளை பத்தினது. அமைச்சர்களோட அவர் இன்டராக்ட் பண்ணவே இல்லை. என்னங்க என்ன நடக்குது அப்படின்னா, அமைச்சர்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு, பெயரை சுருக்கி கூப்பிடுற அளவுக்கு நெருக்கமான அமைச்சர்லாம் அவருக்கு இருந்தாங்க ஆத்மார்த்தமா. யாருக்கிட்டையுமே அவர் மனசு விட்டு பேசல. மிகப்பெரிய தப்பா, நான் இன்னைக்கு சொல்லல தோத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருலாம் நம்ம மேல போய் விமர்சனம் வைக்கல. அவர் சகல அதிகாரத்தோடு சகல செல்வாக்கோடு 40க்கு 40 ஜெயிச்ச பிறகு, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் அந்த கருத்தை முன் வச்சேன். இனிமேலாவது அமைச்சர்கள்ட்ட பேசுங்க. இந்த 40க்கு 40 வெற்றியை பெருசா நினைக்காதீங்க. இது ஒரு அலையில வரும். ஏன்னா நடக்கிற தேர்தல் வேற, பிஜேபி எதிர்கொண்டு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருந்தா நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆனா நீங்க இந்த தப்பை செய்யாதீங்க, கொஞ்சம் திருத்திக்கங்க நான் தொடர்ந்து சொன்னேன். அதை அவர் கடைசி வரைக்கும் கேட்கல. இந்த மாதிரி பேட்டிகள் மூலமா தான். பெரிய குற்றம் இல்லை, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது. உளவுத்துறை எல்லாம் உடனே போய் உளவுத்துறை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அது எதுக்கு நீங்க ரசிச்சீங்க? அவர் தப்பு செய்ததாக நீங்க நினைத்தால் அந்த தப்புல பாதி பொறுப்பு முதலமைச்சருக்கு தான். ஏன் கேள்வி கேட்கல? சும்மா அவங்க தப்பா சொல்லிட்டாங்க, சேகர் பாபு பொய்யா சொல்லிட்டாங்க. சேகர் பாபு ஏன் கண்டிக்கல? எதுக்கு அவ்வளவு இடம் கொடுத்தீங்க? அவ்வளவெல்லாம் பண்ண அனுமதிச்சு இன்னைக்கு கொண்டாந்து மொத்தத்தையும் கொண்டு சேகர் பாபுல போட முடியும்? சேகர் பாபுக்கு எதுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்தீங்க? சரி, அவர் எத்தனை தொகுதியை பார்த்துக்குவார்? அவர் தொகுதியை பார்க்கணும். 5 தொகுதி வச்சிருக்கிறாரு, 6 தொகுதி வச்சிருக்கிறாருன்னா அப்ப குளத்தூருக்கு எப்ப அவர் பொதுச்செயலருக்கு அதிகாரத்தை கொடுங்க. எதுவாக இருந்தாலும் பொதுச்செயலர் சொல்ற லெட்டரை மதிங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கு. அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர் கொடுத்துருக்கணுமே. குளத்தூர்ல அப்படி யாருக்குமே கொடுக்கல. சேகர் பாபுக்கு இருந்த வேலை பழுவும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா அது அவர் அத்தனை தூக்கி சம்பந்தனாலதான் இன்னைக்கு அந்த தண்டனையை சேர்த்து அனுபவிக்கிறார். எல்லாருமே சேகர் பாபு மேல சொல்றாங்க. அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு.